Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. திருப்பத்தூர் தொகுதியில் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியில திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் போட்டியிட்டார். அவரை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் தாவேகா தரப்பில் போட்டியிட்ட சீனிவாச சேதுபதி. இந்த நிலையில இந்த திருப்பத்தூர் தொகுதி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதுனால அந்த வாக்கை பெற்று அதை மீண்டும் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும், அது வரைக்கும் சீனிவாச சேதுபதி, அதாவது தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட கோரி பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளித்தது என்னவென்றால், இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த விவகாரத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இது சம்பந்தமாக அவர்கள் அனுப்பிய மனுக்களை பரிசீலித்து முடிவெடுப்பதற்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடையாது. அதே சமயம் இந்த தபால் வாக்குகளானது தொகுதி எண், தொகுதியினுடைய பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுடன் தான் சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனால இதுல தொகுதி மாறி இந்த வாக்கானது அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. அதனால இந்த வழக்கை ஏற்றுக்க கொள்ளக்கூடாது, இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்புல பதிலடி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல அனைத்து வாத பிரதிவாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்குல தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளிக்கப்படுகிறது. இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு இந்த வழக்குல இன்றைக்கு தீர்ப்பளிக்க இருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.